16 பெற்று பெருவாழ்வு வாழ்கவென்று பெரியோர்கள் வாழ்த்துகிறார்கள். ஆனால் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று கவர்மெண்ட் சட்டம் போடுகிறது. இதில் எதை கடைபிடிப்பது? ஒரு பக்கம் அனாதை குழந்தைகள் அதிகமாகிறது, மறுபக்கம் குழந்தையின்மை தம்பதிகள் கூட்டம் பெருகிக் கொண்டே போகிறது. இது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, மனிதனின் குற்றமா? இப்போதெல்லாம் மணமக்கள் ஒற்றுமையை போஸ்டர்களில்தான் பார்க்க முடிகிறது. போஸ்டர்கள் கிழிவதற்குள் மணமக்கள் இதயத்தில் மனக்கசப்பு, வாழ்க்கையில் விரக்தி, எதிர்காலத்தை நினைத்து பயம், ஒருவருக்கொருவர் ஒற்றுமையின்மை, வாழ்க்கையில் பல தொல்லை. குடியை கெடுக்கும், உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்று அரசாங்கம் சொல்கிறது. விற்கும் அவர்கள் புத்திசாலியாகத்தான் இருக்கிறார்கள். அதை வாங்கி குடிக்கும் நாம் தான் முட்டாளாக இருக்கிறோம். குடியால் தான் ஒவ்வொரு குடும்பமும் விடியாமல் போகிறது. இதில் விடியல் ஆட்சியை தருகிறோம் என்கிறார்கள். மதுவால் தான் இளைய தலைமுறையே செயலிழந்து கிடக்கிறது. இதில் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தப் போகிறோம் என்றும் சொல்கிறார்கள். மது, மாது, சூது இவை மூன்றும் இருந்தால் வாழ முடியாது என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இவை மூன்றும் இல்லாமல் எந்த வாழ்க்கையும் இயங்க மறுக்கிறது. எல்லாம் தெரிந்தே வாழ்க்கையை துளைத்து விடுகிறார்கள். மதுக்கடைக்கு போகும்போது எந்த போலீஸும் தடுப்பதில்லை. குடித்துவிட்டு வரும்போது வழிமறைப்பார்கள். ஒரே கல்லில் 2 மாங்காய். குடிக்க வைப்பதும் கவர்மெண்ட், ஏன் குடிக்கிறாய் என்று கேட்பதும் அதே கவர்மெண்ட். மொத்தத்தில் கவர்மெண்ட்டுக்கு கலெக்ஷன்.